அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கலை செய்வதற்கு இன்னும் 3 நாட்களே இருக்கின்றன. 21ஆம் தேதிக்குள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சிகளின் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக யாரை நிறுத்துவது என்பது தொடர்பான முக்கிய ஆலோசனையில் 2 வேட்பாளர்களை தேர்வு செய்திருப்பதாகவும் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இங்கு அறிவிக்கப்பட்டிருப்பதால் போட்டி வேட்பாளரும் தமிழகத்தைச் சேர்ந்தவராகவே அறிவித்தால் போட்டி கடுமையாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுவதால் இங்கு இஸ்ரோ விஞ்ஞானி ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோரை வேட்பாளர்களாக நிறுத்தலாமா என்ற பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இதனால் இந்தியா கூட்டணி சார்பாக குடியரசு துணைத் தலைவர் பதவியில் வேட்பாளர்களாக தமிழரே வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அப்துல் கலாமை போல இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரைக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என்றும், அதே போல மூத்த நாடாளுமன்றவாதியான திருச்சி சிவாவுக்கும் அந்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருவரின் பெயரும் பரிசீலனையில் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்தியா கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகளின் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அதில் ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டு போட்டி வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோரை தொடர்பு கொண்டு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். தமிழர் என்பதால் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடமும் வேண்டுகோளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அது வைத்திருக்கிறார். இதே போல மற்ற மாநிலங்களில் உள்ள முதல்வர்களையும் ஒருமித்த அடிப்படையில் இந்த குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளரை நிறுத்துவதற்கான காலம் இன்னும் 3 நாட்களே இருப்பதால் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதில் போட்டி வேட்பாளராகவும் தமிழரை சேர்ந்த ஒரு தமிழரையே நிறுத்தலாமா என்று இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக தீவிர ஆலோசனை நடைபெற்று முடிவு இன்று அல்லது நாளைக்குள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.